குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 9th D செக்ஷன் தமிழ் மீடியம் கவனிங்க. புவியில் லெசன் நம்பர் 3ல் போன வகுப்பில் நம்ம காற்று 4 பெரும் பிரிவுகளை பற்றி நம்ம படித்தோம். ஓகேவா? அதில் கோள் காற்றுகள், காலமுறை காற்றுகள், மாறுதலுக்கு உட்பட்ட காற்றுகள், தலக்காற்றுகள், இது மாதிரி பல அம்சங்களை பற்றி படித்தோம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ என்ன அப்படின்னா இந்த வகுப்பில் நம்ம வெப்ப சூறாவளிகள் பற்றி படிக்க போகிறோம். அதில் சூப்பர் சைக்ளோனுங்கிறது என்ன? 1999 வருடம் அக்டோபர் 29 நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தின் கடற்கரையோர பகுதிகளை பெரும் சூறாவளி தாக்கியது. இது இந்திய வரலாற்றிலேயே அதிக வலுவுடன் வீசி மிக பெரிய பேரளவை ஏற்படுத்திய சூறாவளின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? காற்று 260 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது. கடல் அலை 7 மீட்டர் உயரத்திற்கு எழுப்பி கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள பகுதிகளில் சேதத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சூறாவளியால் ஒரிசாவின் 12% கடலோர மாவட்டங்களில் வாழ்ந்த 10 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். சுமார் 10,000 பேர் உயிரிழந்தனர். ஓகேவா? ஆனால் இப்போது இந்திய பெருங்கடலில் உருவாகும் சூறாவளிகளுக்கு பெயர் சூட்டுவது தொடர்பாக வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், லங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள் பங்கேற்று 2000 ஆண்டில் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. பின்னர் 2004 ஆண்டு ஒவ்வொரு நாடும் சூறாவளிக்கு பெயர் பட்டியலை கொடுத்தது. இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறை சூறாவளி உருவாகும் போதும் இந்த பட்டியலில் உள்ள பெயர்களை வரிசை கிரமாக பயன்படுத்தி வருகின்றோம். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணால் மிதவெப்ப சூறாவளிகள். இது மிதவெப்ப சூறாவளிகள்ங்கிறது 350 முதல் 650 வடக்கு மற்றும் தெற்கு அச்ச பகுதிகளில் வெப்பம் மற்றும் குளிர்காற்று திரள்கள் சந்திக்கும் பகுதிகளில் மிதவெப்ப சூறாவளிகள் உருவாகின்றன. இந்த மிதவெப்ப சூறாவளிகள் வெப்ப சூறாவளிகள் போல நிலத்தை அடைந்தவுடன் வழிவிலக்காது. இந்த சூறாவளிகள் பொதுவாக வட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதி, வடமேற்கு ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் உருவாகின்றன. மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் இந்த சூறாவளிகள் ரஷ்யா மற்றும் இந்திய பகுதி வரை பரவி வீசுகின்றன. இந்தியாவை அடையும் இந்த காற்று மேற்கத்திய இடையூறு காற்று என்று அழைக்கப்படுகின்றன. அதே மாதிரி வளிமுகம் என்பது வெப்ப காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் ஒரு எல்லையாகும். இந்த காற்று திரள் ஒன்றுக்கு ஒன்று அடர்த்தியிலும் வெப்பத்திலும் ஈரப்பதத்திலும் வேறுபட்டு காணப்படும். இவ்வாறு காற்று சந்திக்கும் பகுதிகளில் அந்த காற்றின் தன்மையை பொறுத்து மழைப்பொழிவு, பனிப்பொழிவு, ஆலங்கட்டி மழை, இடி மின்னல் கூடிய மழை உருவாகின்றன. கூடுதல் வெப்ப சூறாவளிகள் என்பது 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை உள்ள வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வீசுகின்றன. இது மைய அச்சு சூறாவளிகள் என்று அழைக்கப்படுது. இந்த சூறாவளிகள் தன் ஆற்றலை உயர் அச்சங்களின் வெப்ப மாற்றங்களிலிருந்து பெறுகின்றன. இது லேசான சாரல் மழை முதல் பெருங்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பொழிவையும், இடியுடன் கூடிய மழை பொழிவையும், பனிப்பொழிவையும் மற்றும் சுழல் காற்றுகளையும் அளிக்கின்றன. ஆனால் எதிர் சூறாவளிகள்ங்கிறது என்ன அப்படின்னா தாழ்வழுத்த சூறாவளிகளின் நேர் எதிர்மறையான அமைப்பு கொண்டது எதிர் சூறாவளின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கு உயரழுத்த மண்டலம் மையத்திலும் தாழ்வழுத்தங்கள் அதனை சூழ்ந்தும் காணப்படுகின்றன. உயரழுத்தம் உள்ள மண்டலங்களிலிருந்து தாழ்ந்தழுத்த பகுதிக்கு கடல் சுழல் வடிவத்தில் காற்று வந்தடைகின்றன. எதிர் சூறாவளிகள் பெரும்பாலும் வெப்ப அனல்களுடன் குளிர் அலைகளுடனும் காணப்படுகின்றன. ஓகேவா? தலக்காற்றுகள் என்றால் என்ன? 2 மார்க் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்துக்கு மட்டும் வீசும் காற்று தான் தலக்காற்றுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு மட்டும் வீசக்கூடிய காற்று தான் தலக்காற்று. தலக்காற்றின் தாக்கம் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே காணப்படும். இவை குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும் வீசுகின்ற காற்று. உலகில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன. இந்த காற்று மிக முக்கியமாக ஹார்ன் காற்று அப்படின்னு சொல்லி ஆல்பஸ் ஐரோப்பா நாடுகளில் சொல்கிறாங்க. தலக்காற்றை சிராக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்காவின் வடகடற்கரை பகுதியில் சொல்கிறாங்க. சின்னூக் அப்படின்னு சொல்லி ராக்கி மலைத்தொடர் வட அமெரிக்காவில் சொல்கிறாங்க. லூ காற்று அப்படின்னு சொல்லி தார் பாலைவனத்திலும் இந்தியாவிலும் சொல்கிறாங்க. முக்கியமாக மிஸ்டல்ங்கிறது மத்திய தரைக்கடல் பகுதியிலையும் பிரான்ஸ் பகுதியிலும் தலக்காற்றை மிஸ்டல்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது மத்திய தரைக்கடல் பகுதியில் இத்தாலியிலும் போரோ அப்படின்னு சொல்லி தலக்காற்று சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் தலக்காட்டுக்கு ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? ஆனால்
மேகங்கள் ஒவ்வொரு நாளும் மிக அதிக அளவில் கடல் நீர் நீராவியாக மாறுகிறது. மேகங்கள் வளிமண்டலத்தில் காணப்படும் ஈரப்பதத்திற்கு முக்கிய ஆதாரமாக இருக்கின்றன. இப்போது உயரத்தின் அடிப்படையில் மேகங்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று, மேல்மட்ட மேகங்கள். 6 to 20 கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய மேகங்கள் தான் மேல்மட்ட மேகங்கள். இடைமட்ட மேகங்கள்ங்கிறது 2.5 to 6 கிலோமீட்டர் உயரம் வரையுள்ள மேகங்களுக்கு இடைமட்ட மேகங்கள். கீழ்மட்ட மேகங்கள்ங்கிறது புவியின் மேற்பரப்பிலிருந்து 25 கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கக்கூடிய அந்த மேகங்களுக்கு கீழ்மட்ட மேகங்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது மேல்மட்ட மேகங்கள், இடைமட்ட மேகங்கள், கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மேகங்கள் 3 வகையை பிரிச்சுக்கிறாங்க. மேகங்கள் என்றால் என்ன? மேகங்களின் வகைகளை வகைப்படுத்துக. 2 மார்க் கொஸ்டின். மேகங்கள் அதன் வடிவம் மற்றும் அமைப்பின் அடிப்படையில் மேலும் பிரிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னா மேல்மட்ட மேகங்கள். மேல்மட்ட மேகங்களுக்கு கீற்று மேகங்கள்னு சொல்லுவாங்களாம். வளிமண்டலத்தில் 8000 முதல் 12000 மீட்டர் உயரத்தில் மெல்லிய வெண்ணிற இலை போன்ற தோற்றத்தில் காணப்படும் மேகங்கள் தான் கீற்று மேகங்கள் அல்லது மேல்மட்ட மேகங்கள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகங்களாக சொல்லிக்கிறாங்க. பனித்துகள்களை கொண்ட எனவே இந்த மேகங்கள் பனிப்பொழிவை தருவதில்லை. கீற்று திரள் மேகங்கள். கீற்று திரள் மேகங்கள்ங்கிறது வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைந்திருக்குமா. இவை தான் பனிப்படிவங்களால் உண்டாகக்கூடியவைன்னு சொல்லிக்கிறாங்க. கீற்றுப்படை மேகங்கள். கீற்றுப்படை மேகங்கள்ங்கிறது மென்மையாக அதே மாதிரி பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போன்று காணப்படுமா மேகத்தில். இப்படி காணப்படக்கூடிய மேகங்கள் தான் கீற்றுப்படை மேகங்கள். இது மிகச்சிறிய பனித்துகள்களை கொண்ட மேகம்னு சொல்லிக்கிறாங்க. இப்போது சூரியன் மறைவின் பொழுது கீற்று மேகங்கள் பல வண்ணத்தில் காட்சியளிக்கிறதுனால தான் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓகேவா. அதே மாதிரி இடைமட்ட மேகங்கள். இடைமட்ட படை மேகங்கள் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று காணப்படுமா. இந்த மேகங்களை தான் இடைப்பட்ட படை மேகங்கள் சொல்லிக்கிறாங்க. இவை உறைந்த நீர்த்திவளைகளை கொண்டிருக்குமா. இடைப்பட்ட திரள் மேகங்கள் தனித்தனியாக உள்ள மேகத்திரள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் காணப்படுமா. அவை அலைத்திரள் அல்லது இணைக்கற்களை போன்ற அமைப்புடன் காட்சியளிக்கும். ஆகையினால் இது செம்மறையாட்டு மேகங்கள் அல்லது கம்பளிக்கற்றை மேகங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கோர்படை மேகங்கள்ங்கிறது புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும் கருமையான மேகங்களுக்கு தான் கோர்படை மேகங்கள் சொல்லிக்கிறாங்க. இவை மலை, பனி மற்றும் ஆலங்கட்டி மலையுடன் தொடர்புடையது. அதே மாதிரி வளிமண்டலத்தில் கீழடுக்கில் மட்டும்தான் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுமா. கீழ்மட்ட மேகங்கள்ங்கிறது படைத்திரள் மேகங்கள்னு சொல்லலாம். சாம்பல் மற்றும் வெள்ளை நிற வட்டத்திட்டுகள் 2500 மீட்டர் முதல் 3000 மீட்டர் உயரத்தில் சாம்பல் மற்றும் வெண்மை நிறத்தில் வட்டத்திட்டுகளாக காணப்படும் மேகங்களுக்கு தான் கீழ்மட்ட மேகங்கள் சொல்லிக்கிறாங்க. இந்த தாழ் மேகங்கள் படைத்திரள் மேகங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பொதுவாக இந்த மேகங்கள் தோன்றும் போது அந்த பகுதியில் தெளிவான வானிலை காணப்படுமா. படை மேகங்கள்ங்கிறது மிகவும் அடர்த்தியாக கீழ்மட்டத்தில் பனிமூட்டம் போன்று காணப்படுமா. மேகங்கள் படை மேகங்கள் எனப்படும். ஆனால் இவை மழை அல்லது பனிப்பொழிவை தருமா. ஓகேவா. திரள் மேகங்கள்ங்கிறது தட்டையான அடிப்பாகமும் குவிமாடம் போன்ற மேல் தோற்றமும் கொண்டு காலிஃப்ளவர் வடிவத்துடனும் காணப்படுமா. இது தெளிவான வானிலையுடன் தொடர்புடைய மேகம்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் திரள் மேகங்கள். கார் திரள் மேகங்கள்ங்கிறது மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தரும் மேகங்களுக்கு தான் கார் திரள் மேகங்கள்னு சொல்லிக்கிறாங்க. இவை பொதுவாக கனமழையையும் அது அதிக பனிப்பொழிவையும் சில நேரங்களில் இந்த மேகங்கள் கல்மாரி மலை மற்றும் சுழல் காற்றுடன் கூடிய மழையையும் தருமா.